ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 27. வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எடுத்ததுமே குண்டு பொண்ணோட ஹஸ்பண்டை காமிப்பாங்க. என்னோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, கடையை நீ பார்த்துக்கோ, கொஞ்சம் நாளைக்கு நான் கடைக்கு வரமாட்டேன்னு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதை இப்போயே சொல்வ, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இந்த இதெல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. அவரும் வீட்டுக்கு வந்துடுவார். ஒல்லியா இருக்கா, ஒல்லிதான் இருக்காங்க, இதெல்லாம் என்னோட ரூமில் கொண்டு போய் வச்சுடு, நான் இதை மட்டும் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச பொருளை கொண்டு போவார். டியர் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர, நீ இங்கே என்ன பண்ணுற, நீ எதுக்காக இங்கே வந்த, இது என்ன கேள்வி, நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி ஆசையை காமிக்க, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன், அதெல்லாம் நீ எதுக்காக பண்ண, என்ன ஒரு நல்ல மனுஷனாக்கத்தானே, நீ எவ்வளோ சொன்னாலும் நான் உனக்கானவ இல்லை, நீ அப்படி சொல்லிக்கிட்டா எப்படி, இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். என்னது, நான் சைன் பண்ணிட்டேன், நீயும் சைன் பண்ணி உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழு, உன் வாழ்க்கையில் நான் இருந்து ஒன்றை கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரை நீட்டிடுவாங்க. மனுஷன் கலங்கி போய் அழவே ஆரம்பிச்சிருவாரு. யாருக்கா இருந்தாலும் இந்த சோகத்தை போக்க என்ன பண்ணுவாங்களோ அதை தான் அவரும் பண்ணுவார். செம்மையாக குடிச்சிட்டு இதையே நினச்சிட்ருப்பாரு. ஒரு பக்கம் சூஷியோட, அதாவது பெரிய சித்தியோட மேனேஜர் பெரிய சித்திக்காக ஒரு பிளானே போட்டுட்ருப்பாரு, ஜிங்கான் ஜெயிக்கக்கூடாதுன்னு. ஆனால் கூடவே அவங்க பொண்டாட்டி இருக்காங்களே, அவளை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு சூஷியோட லவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் மாஜிஸ்ட்ரேட் போட்டி நடக்கிற இடத்த செக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அசிஸ்டன்ட், பணம் ஆல்ரெடி வாங்கிட்டேன், சூஷி கிட்ட இருந்து தான். எவ்வளோடா, 1000 கோல்டு. இதை இப்போ தான் நீ சொல்கிற? ஆனால் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பின்னு நான் ஒன்றும் ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்கல. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னை பற்றி பெருமையாக சொல்லுவை, அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லு. சாதான் இதை நீ எப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கோவைக்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க. ஒரு பக்கம் டீயை பற்றி, அந்த புகையிலேருந்து தான் வந்துச்சு, அது ஸ்மெல் சேர்ந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க. சரி, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, அதுதான் எனக்கும், இது மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஒரே மாதிரி டீ குடிச்சு போர் அடிச்சு போயிருக்கோம், இது யூனிக் குவாலிட்டியில் இருக்குல்ல, கண்டிப்பாக இதுதான் வின் பண்ண போகுது. இன்னொரு பக்கம் நம்மளோட சித்தி, நீ போட்டிக்கு ரெடி ஆகிட்டல, என்ன போட்டி? உன் பேரில் தான் போட்டியை ஆரம்பிக்க போகிறோம், அந்த டீ உன் பேரை தான் நான் கொடுக்கவே போகிறேன். ஐயோ கடவுளே, நான் இதெல்லாம் கேட்டேனா ஆண்டி, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, என்னை விட்டுருங்க, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லக்கூடாதாஜி. எனக்கு அப்புறம் நீ தான் இங்கே சீஃப் டீயில் இருக்க போகிற, இதுக்காக பல வருஷமாக அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, படிப்பேன்னு சொல்கிறதையும் கேட்காம அவர் கோச்சிட்டு போயிடுவார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, புரிஞ்சுப்பார். அப்புறம் இன்னொரு விஷயம், அவன் வந்துட்டான் அப்படின்றதையும் அவங்க சொல்லுவாங்க. வந்துட்டானா? ஆமாம், ஒருவேளை அவன் போட்டி நடுவில் வந்துட்டானா கதையே கந்தலாயிடும், அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அது யாருன்னு பின்னாடி தெரியும். போட்டி ஆரம்பமாயிடும். போட்டிக்கான ஆளெல்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குண்டு அங்குளும் தான் ஜெயிக்க போகிறேன்னு ரொம்ப மெப்பில் வருவார். காரணம், அவர்கிட்ட தான் பேங்க் டீ இருக்கே. இவருக்கு வணக்கம் சொல்கிறவங்களே ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனாலும் நம்ம சித்திக்கு மட்டும் சைலண்ட்டாக ஒரு வணக்கத்தை போட்டுட்டு போவார். இன்னொரு பக்கம் நம்மளோட குவை, தள்ளுங்க இடம் விடுங்க ப்ளீஸ், போட்டியோட தலைவர் அட்வைசர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் எல்லாம் கூப்பிட ஓடி வருவாங்க. யார் இவர்? அட்வைசர்னா கவர்மெண்ட்டில் முக்கியமான நாளுன்னு அர்த்தம். அதை வாயை பொழந்து பார்த்துட்டு இதை கூட்ட வெட்டுறாது, அதை எப்படி நான் விடுவேன்? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ப்ளீஸ். சிக்ஸி, எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இதில் நாம் தான் ஜெயிப்போம். ஆமாம், இங்கே கூடியிருக்கிற மக்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன், இது வருஷம் நடக்கிற டீ கான்டெஸ்ட், இதுக்கு இப்போ வந்திருக்கிறவங்க இவங்க தான். இந்த ஜட்ஜை வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த போட்டியை பற்றி நான் சொல்லிடுறேன். இதில் 100 டீ கலந்துக்க போகிறீங்க, ஆனால் ஒருத்தர் வாபஸ் வாங்கிட்டாரு, மிச்சம் 99 பேர். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் வரும், அந்த நம்பர் படி தான் கலந்துக்கணும். சிக்ஸி, நமக்கு நம்பர் 1 மட்டும் வந்துருச்சு, நம்ம ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிடுவோம். நாங்கள் ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆக போகிறோம் அப்படின்னு கூவை பயங்கரமாக கத்துவார். ஓவர் நைட்டில் ஃபேமஸாக யாரா அந்த முட்டாள், நான் ரொம்ப சத்தமாக பேசிட்டனோ. சரி, ஒவ்வொருத்தராக வந்து நம்பர் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்மளோட ஹீரோ அதை ஆவலாக போய் வாங்க போவார். எல்லாரும் டீசெண்டாக எடுக்க இவர் மட்டும் அப்படியே பார்க்காத மாதிரி எடுப்பார். என்ன பண்ணுறாங்க, ஐயோ பார்த்தீங்களா, என் நம்பர் பார்த்தீங்களா, நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட 60 காமிக்க, அப்போ நான் நீ தான் வின்னு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஆப் ரெடி ஆகும். டீ தூள் எங்கடா, டீ தூளை காணுமா, அப்படின்னா இதை கொண்டு வந்த வாங்கி, அவள் எங்கடா, அவள் இங்கே தான், இங்கே பேர் அமைதியாக இருங்க, என்ன நடக்குது அங்கே, சத்தம் போட்டு காட்டி கொடுக்காதீங்க, நான் அவள் எங்கே இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன், சித்தி முன்னாடி காட்டிக்காத அப்படின்னு சொல்லி சிக்ஸி அந்த குட்டி பொண்ணை தேடிட்டு போயிடுவா. நம்பர் படி டீ போடணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜோலி முடிஞ்சு. ஒரு பக்கம் மேனேஜர் தான் அந்த குட்டி பொண்ணை கடத்திட்டு போயிருப்பாரு, நம்ம கான் சேர்க்கக்கூடாதுன்றதுக்காக. டைம் போயிட்டே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை எப்படியாவது லாஸ்ட் நம்பரை மாற்றணுன்றதுக்காக, உங்கள்கிட்ட என்ன நம்பர், இந்த நம்பரை வாங்கிக்கிறீங்களா, உங்களுக்கு இது ராசி இல்லை, உங்களுக்கு 15ஆ, ஆமாம், எனது 1, இதை வாங்கிக்கிறீங்களா, வேணாமா, எனக்கு இதுவே ராசி தான்,
வேற வழியே இல்ல. இந்த நம்பர் 1 யாருக்கு வேணும்? ஓவர்நைட்ல ஃபேமஸ் ஆயிடலாம். யாருக்கும் வேண்டாமா? இந்த பக்கம் ஹீரோயினி தேடிட்டு வந்து ஒரு கடைக்காரர்கிட்ட அடையாளம் சொல்லி கேட்க, அந்த பொண்ணாம்மா 2 பேர் இப்படி தான் இழுத்துட்டு போனாங்க. எது இழுத்துட்டு போயிட்டானுங்களா? எவன் அவன்? அப்படின்னு சொல்லி காட்டு பக்கம் வந்து பார்க்க, அவங்களோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கழண்டு கிடக்கும். ஒரே அம்பல உன்ன வீழ்த்திடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தவன் ரெடியா இருப்பான். அவன் மண்டியில டொங்குன்னு அடிச்சுட்டு ஹீரோயினி தான் பின்னாடி நிப்பாங்க. அடிக்கிற மூஞ்சி பாரு, நடிக்கிறியா? எழுந்துடுறா அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு நசுக்க, ஆ அவ எங்கடா? உண்மைய சொல்லு. சொல்லிடுறேன். ஒரு பக்கம் போட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜட்ஜுங்களும் ஒவ்வொரு டீயும் குடிச்சு பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிட்டு இருப்பாங்க. ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் கொடுத்துட்ருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. நீங்கள் எதுக்கோ ஒன்றை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓவர் நெட்டில் ஃபேமஸ் ஆக போகிறீங்க கத்தனீங்க. என்னோட டீ தூள் திருடு போயிடுச்சு. அதான்ப்பா. எது திருடு போயிடுச்சா? ஐயோ பாவம். ப்ளீஸ் உங்கள் நம்பரை எனக்கு கொடுக்குறீங்களா? கொடுத்துடலாமே. இப்போ இங்கே பாருங்க, இந்த ஆளுக்கு நம்பரை யாரும் கொடுக்காதீங்க. இவன் டீ திருடு போயிடுச்சான். ஏய் ஏய் ஓ! டீத்துல தொலைச்சிட்டானா? வேணும் இவனுக்கு. போடி போ உள்ள. இதுக்கப்புறம் அவன் எப்படி வின் பண்ணுறான்னு நானும் பார்த்துட்றேன். ஜிங்கான் ஜெயிக்கிறதா அவன் பிரச்சனையா? அவன் டீ நல்லாவே இல்லை. அவன் ஜெயிக்கவே போகிறதில்ல. இப்படி பேசி என் மனசை மாற்றிடலான்னு பார்க்குறியா? இந்த டீ தூள் இருந்தால் தானே தப்பிப்பேன். இப்போ பாருன்னு சொல்லி கீழே கொட்டி தண்ணியும் ஊற்றி விட்டுருவாரு தூசு பையன். இப்போ உன் கனவுல கூட ஜெயிக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? ஆஹா, உன்னை பார்த்தா சோஷியை விரும்புகிற மாதிரி தெரியுதே. இல்லையே. எனக்கு தெரியும். உன் முகராட்டியை பார்த்தாலே தெரியுது. அதானே? என்கிட்ட சொல்லு. உண்மையே சொல்லு. இல்லை உண்மை இல்லை இல்லை இல்லை. உன் வேலையை மட்டும் பாரு. உனக்கு தேவையில்லாத இதெல்லாம் அடித்து சாவடிச்சிருவேன். இங்கே பாரு. ஏய், என் மேலே கை நீட்டினா வாயை மூடு. கத்தாத, வாயை மூடு. போடா, எங்கே இருக்குன்னு காட்டு. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அதை மேனேஜர் பார்த்துருவாரு. ஐயோ, இந்த தடிமண் மாட்டிக்கிச்சா இவனை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து கட்டையால் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவளோட ஒரு வளையம் கிடைக்கும். நில்லு அப்படின்னு சொல்லி குனிஞ்சு எடுக்கும் போது அடி யார் மேலே விழுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஆள் மேலே விழுந்து அவன் திரும்பி பார்த்து கை காட்டுறதுக்குள்ளே கீழே விழுந்துருவான். நீ ஐயோ சிக்ஸி, இவன் உங்களை கடத்திட்டு போகிற மாதிரி தெரிஞ்சுது, அதான் அடித்தேன். ஷோ, இவன் பார்த்தா என்னை கடத்திட்டு போகிற மாதிரி தெரிஞ்சுது. ஐயோ, ஜிங்கான் வின் பண்ணுறது இவன் கையில் தான் இருந்தது. அதையும் இப்படி நாசமாக்கிட்டியே. அச்சோ, டீ கான்டெஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல. அச்சோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவர்கிட்ட ஒளிச்சு வச்சிருந்த பவுடரை நம்ம ஹீரோயினி முகத்தில் அடிக்க ட்ரை பண்ணுவார். அதுக்குள்ளே ஹீரோயினி உஷாராகி அந்த பையெல்லாம் அந்த பவுடரை அவர் மூஞ்சிலே அடிக்க வச்சிருவாங்க. ஐயோ, இது வெறும் சுண்ணாமத்தான். அதில் எனக்கு அப்போவே டவுட் வந்தது. வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த பக்கம் போட்டியை காமிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு அதிகபட்சமான நம்பர் 65 கிடச்சிருக்கோம். என்ன நம்பர் கிடச்சிது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூவை கேட்க, பார்த்துக்க 65 பரவாயில்ல, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. பேங்காக் டீயை செலக்ட் பண்ணுறதை பற்றி பேசும்போது, போன வருஷமும் இந்த டீ தான் கொடுத்தோம், இந்த வருஷமும் கொடுத்தா அவருக்கு நம்ம நேர்மை மேலே சந்தேகம் வந்துடாதான்னு சொல்லி கேட்க, ஒரு ஆள் நல்ல டீயாக இருந்தால் செலக்ட் பண்ண வேண்டியதானப்பா, கற்றுக்கிறது கஷ்டம் இல்லை, பொருளை எப்படி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூவை கிண்டலாக கேட்க அவர் அங்கேருந்து போயிடுவார். ஏண்டா வாய் வச்சுட்டு கம்முனுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்மளோட பேங்காக் டீக்கு A+ கொடுத்துருவாங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பொசிஷன் A+ன்றது. ஒரு பக்கம் வாங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி ஹீரோயினி அந்த பிளேஸ்க்கு வந்து சேர்ந்துருவாங்க. வாங் அப்படின்னு கூப்பிட்டுட்டு மேனேஜரை தள்ளி விட அவர் கண்ணு தெரியாத கபோதி மாதிரி தடவிட்டு இருப்பாரு. என்னாச்சு அவர் கண்ணுக்கு? அவன் கிடக்கிறான் குருட்டு முண்டோம். முதல்ல வா, இங்கேருந்து போகலாம். டீ தூள் எங்க? சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. அந்த தப்பிச்சு போன ஆள் மறுபடியும் வந்து நம்ம ஹீரோயின்கிட்டே மாட்டிப்பான். அவன் கழுத்துல கத்தி வைக்கிற அதே நேரத்தில் நம்ம வாங்க கழுத்துலையும் கத்தி வந்துடும். நான் செத்தாலும் பரவாயில்ல, இவங்க 2 பேரையும் விடாத, கொன்னுடு. அவ கழுத்துல எதுக்குடா வீணா கத்தி வைக்கிற? அவ செத்த எனக்கு என்ன? ஓ அப்படி இல்லையா? அப்போ கொண்டுடுற. நான் சரண்டர் ஆயிடுறேன். இந்த மாதிரி கேவலமான ட்ரிக்கை யூஸ் பண்ண சொன்னாங்களா? நான் என்ன பண்ணேன்? ஐயோ, இன்னும் ஜிக்ஸி வரலையே, எனக்கு வேறு பசிக்குதே அப்படின்னு சொல்லி கூவை குதிச்சுட்ருப்பான். கவலைப்படாத, கூவை குடுவில்லை, நான் டீ தூளை மறைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம். இது ஏன் இப்போ லேட்டாக சொல்கிற? வா, அங்கே போட்டியை முடிஞ்சிட்டு போகுது, சீக்கிரம் போகலாம். பொண்ணையும் இல்லை, நான் தான் ஒழிச்சு வச்சது அவன்கிட்ட சொல்லவே இல்லையே. முடிஞ்சது. பாதி குடிச்சதுக்கே வயிறு ஃபுல்லாகிடுச்சு, மீதி குடிச்சா நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாமே. வேண்டாம், போட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் என்னப்பா, அவருக்கே தொந்தரவு இல்லையா? ஸ்டார்ட் பண்ணு. சரி, அடுத்த டீம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டுருவாங்க. ஐயோ, என்ன இது சவுண்டு? ஐயோ, இது உள்ள டீ தூள் இருக்குது, கொடு. யாராச்சும் மிச்சம் இருக்கீங்களா இல்லை இல்லையா? நான் இருக்கேன், இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ஓடுவார். தோ நானும் வந்துட்டேன். ஒவ்வொரு டீயாக வரும்போது நம்ம சின்னியூ டீ வந்துடும். அதுக்கு பேர் ஆஜி டீன்னு வச்சுருக்காங்க. குடிச்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருவாங்க. அப்போ நான் இதுக்கும் A+ கொடுக்கலாமே, அது வந்து அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணி அதுக்கும் A+ கொடுத்துருவாங்க. வரைக்கும் 2 A+ வாங்கினதுனால நம்ம கூவைக்கு பதட்டம் ஆகிடும். A+ கொடுத்துட்டாங்க. பதட்டப்படாத, ஒன்றும் ஆகிடாது. சே, நான் மட்டும்தான் A+ நினச்சேன், இப்போ இவங்களுமா? இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ கிட்ட வர அந்த மஞ்சள் கலரை பார்த்த உடனே இது நல்லா இருக்காது,
கிளம்பலாம் கிளம்பலாம். ஆ அப்படி நீங்க சொல்லிடக்கூடாது. முதல்ல குடிச்சு பார்த்துட்டு சொல்லலாமே. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, ஒவ்வொருத்தரா அந்த டீய குடிச்சு பார்ப்பாங்க. ஸ்மெல்லும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாருக்கும். இந்த டீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல, இது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இந்த டீய செலக்ட் பண்ணிடலாம். இது என்னைய ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஆனா மக்களுக்கு இந்த யூனிக்கான டேஸ்ட் எல்லாம் பிடிக்குமா? இதெல்லாம் நம்ம பழக்கத்திலேயே இல்லல்ல. உடனே நம்மளோட ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. இப்படியே ஒவ்வொரு காலமும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, மக்களுக்கு புது டேஸ்ட்ட எப்படி கொண்டு வர முடியும்? நம்ம நாட்ட எப்படி முன்னேத்த முடியும்னு சொல்லி பேசும்போது, எல்லாரும் இத கேட்டு இம்ப்ரெஸ் ஆயி கை தட்ட ஆரம்பிச்சுருவாங்க. என்னடா சப்போர்ட் வளர்த்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி மாஜிஸ்ட்ரேட் நினைக்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கும் A+ தான் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப 3 A+ வந்துரும். நம்ம ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடும். இந்த 3 A+ல யார் வின் பண்ண போறாங்கன்றது ஜட்ஜ் எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. 2 பேரோட முடியும்னு பார்த்தா இவன் வேற வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த குண்டு அங்கிள் நினைச்சிட்டு இருப்பாரு. சித்தி கண்டிப்பா நம்ம வின் பண்ணிடுவோம்னு ஹீரோ நினைச்சிட்டு இருப்பாரு. இப்ப எங்களோட முடிவை சொல்லப் போறோம். கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஒரு பக்கம் ஹீரோவோ பயங்கர கான்ஃபிடென்ட்ல இருப்பாரு. இந்த போட்டியில கண்டிப்பா நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு. இந்த போட்டியோட முடிவுல யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. மத்த 2 பேரும் ரொம்ப பதட்டமா இருக்கும்போது, நம்ம ஹீரோ மட்டும் கான்ஃபிடென்ட்டா இருப்பாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.